ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ஓவர்லார்ட் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த எபிசோட் எனக்கு ரொம்பவும் ஃபேவரட்டான எபிசோட். அந்த லெவலுக்கு இது சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் கூட நம்ம ஹீரோவோட 10% பவரை கூட காமிச்சிருக்க மாட்டாங்க. சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 1 எபிசோட் 9. நாபே வந்துட்டு அந்த மொட்டத்தலையன் கூட இருக்கிற ஆளுங்களை ஜஸ்ட் ஒரே அட்டாக்ல கொண்டுதா, பரவாயில்ல நீ திறமைசாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டத்தலையை காஞ்சி சொல்லவும், சீக்கிரமா நீயும் செத்து பேரு இல்லைன்னா உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி நாபே சொல்றா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக பழி வாங்க வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கிளான்ஸ்டைன் அப்படிங்கிறவா கேட்கவும், எனக்கு அவங்கள அவ்வளவா தெரியவே செய்யாது. உன் இடத்துல நான் இருந்திருந்தா கூட கண்டிப்பா அவங்கள கொல்லதான் செஞ்சிருப்பேன், அது பிரச்சனை இல்லை. என்னோட பிளான்ல அவங்க இருந்தாங்க, ஆனா அவங்கள நீ கொன்னு என்னோட பிளானை கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லவும், உன்னால என்ன கொல்ல முடியும்னு நினைச்சியா? என்னோட பேரை கேட்டாலே எல்லாரும் பயப்படுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. எனக்கு ஒன்று பார்த்து பயம் இல்லை, வா மோதி பார்த்துடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சண்டைக்கு ரெடி ஆகுறான். இங்க அந்த காஞ்சி வந்துட்டு, உன்னாலெல்லாம் ஏன் முன்னாடி நிற்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மேஜிக் ஸ்பெல்ல யூஸ் பண்றா. பார்த்து ஜாக்கிரதை அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அவளுக்கு டெலிபதி மூலியமா மெசேஜ் சொல்றான். பின்னாடி ஒரு பெரிய டிராகன் வருது. நாபே அதுல இருந்து ஈஸியா தப்பிச்சிருதா. எவ்வளோ பெரிய மேஜிக்கை யூஸ் பண்ணாலும் இந்த டிராகனை அழிக்கவே முடியாது, இது மேஜிக் ரெசிஸ்டன்ஸ் உள்ளது அப்படின்னு சொல்லி அந்த மொட்டை தலையன் சொல்றான். அப்படின்னா நான் இதை அடிச்சே கொள்றேன் அப்படின்னு சொல்லி அவளோட ஸ்வாடை கூட வெளியே எடுக்காம அப்படியே வச்சு அந்த டிராகனை அடிக்கிறா. அது ஒரே அடியில கீழே விழுந்துருது. உண்மையிலேயே யார் தான் நீ அப்படின்னு சொல்லி அவன் ஆச்சரியப்படவும், நீ உண்மையிலேயே ஒரு முட்டாள் தான் அப்படின்னு சொல்லி நாபே சொல்லவும், நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகனை மேஜிக் பவர் வச்சு ஹீலிங் பண்றான். அந்த டிராகனுக்கு டேமேஜ் எதுவும் ஆகாத மாதிரி நிறைய ப்ரொடெக்ஷன் ஸ்பெல்ல அது மேல போடுறான். நாபேவும் அவ மேல நிறைய ப்ரொடெக்ஷன் ஸ்பெல்ல போட்டுக்கிறா. இப்போ அந்த டிராகன் வந்துட்டு அவளை அட்டாக் பண்ணுது. அவளுக்கு நல்ல பல எதுவும் ஆகல. காஞ்சியும் வந்துட்டு அதே நேரத்தில் அவளை அட்டாக் பண்றான். ஆனா அவளுக்கு எதுவுமே ஆகல. இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆச்சரியப்படுதான். அந்த டிராகன் பின்னாடி கோலை மாதிரி ஒளிஞ்சுக்கிடாம வந்து சண்டை போடுறியா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், என்னோட பவரை நீ இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெரிய டிராகனை சமன் பண்ணுதான். இப்போ 2 ஸ்கெலிட்டன் டிராகன் அங்க இருக்கு. என்னோட மொத்த மேஜிக் பவரையும் நான் யூஸ் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்கிட்ட மேஜிக் பவர் இல்லை, ஆனால் இந்த 2 டிராகனும் போதும் அவளை தடுத்துரும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இப்போ நாபே வந்துட்டு அந்த 2 டிராகன் கூடயும் வேற லெவலில் ஃபைட் பண்ணுறா. ஆனால் அதில் ஒரு டிராகன் நாபேவை பிடிச்சி நசுக்குதா. அவள் இறந்துட்டான்னு பார்த்தா அவள் அந்த டிராகனையே அசால்ட்டாக பிடிச்சி தள்ளி விட்டுருதா. உனக்கு இவ்வளோ ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் எப்படி கிடைச்சது? உண்மையிலேயே யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆச்சரியப்படுதான். என்னை கிரியேட் பண்ணது ஒரு சுப்ரீம் பீயிங், கடவுளால் கூட அவர் முன்னாடி எதிர்த்து நிற்க முடியாது, உனக்கு இதெல்லாம் புரியாது அப்படின்னு சொல்லி நாபே சொல்கிறா. உன்னோட திறமை இவ்வளோ தானா? நான் உன்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ நம்ம ஹீரோ வந்துட்டு கலாய்க்கிறா. நீ எதுக்காக என்னோட அட்டாக்கை தடுத்துட்டு மட்டும் இருக்க? நீ ஏதோ பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் கொண்டுன்னு சொன்னியே, என்ன அட்டாக் பண்ணுறதுக்கு உனக்கு பயமா? முடிஞ்சா அட்டாக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அவள் அட்டாக் பண்ண ரெடி ஆகுறா. அப்போ அந்த ஸ்கெலிட்டன் டிராகனை நம்ம ஹீரோ பார்க்குறான். அவ்வளோதான், உன்னோட ஆளோட கதை முடிஞ்சுது அப்படின்னு அவள் சொல்லவும், அப்படியா? ஆனால் எனக்கு அப்படி தோணலையே, ஃபர்ஸ்ட் வா நம்ம மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ அவள் மேஜிக் ஸ்பெல் அவள் மேலே யூஸ் பண்ணிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறா. நம்ம ஹீரோவோட ஆர்மரில் ஒரு ஸ்க்ராட்சை போட்டுதா. உன்னோட ஆர்மர் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்குது, பரவாயில்ல நான் அது வீக் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. உன்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவளோட மார்ஷல் ஆர்ட்ஸ் கூடவே சேர்த்து மேஜிக் ஸ்பெல்லையோ கம்பைன் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறா. ஆனால் அப்போவும் நம்ம ஹீரோவை அவளால் எதுவுமே பண்ண முடியல. ஓ, இந்த மேஜிக் ஸ்கில்லை யூஸ் பண்ணி இப்படி தான் மார்ஷல் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணணுமா? உன்கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த சின்ன விஷயம் கூட தெரியாதா? நீலாம் உண்மையிலேயே வாரியர் தானா? ஆனால் எப்படி இருந்தாலும் நான் உன்னை கொல்ல தான் போகிறேன் அப்படின்னு அவ சொல்லவும், ஓ உனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸா? சரி, என்னோட விளையாட்டு நேரம்லாம் முடிஞ்சு போச்சு. நாபரோல் கேமோ, நாஸ்ரிக்கோட பவர் என்னன்னு காட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இங்கிருந்து நாபேக்கு கேட்குற மாதிரி கத்துறான். என்ன சொல்ற அப்படின்னு அவ கேட்கவும், உன்னோட ஃபுல் பவரையோ வச்சு என்ன அட்டாக் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த மொட்டை தலையை ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான். மனுஷங்கள்லாம் என் கால் தோசிக்கு சமம் அப்படின்னு சொல்லி நாபே சொல்றா. அவளை கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை தலையை சொல்றான். அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு, நாபருல் கேமோ, நாஸ்ரிக்கோட பவர் என்னன்னு காட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்துனது அவளுக்கு கேட்குது. ஓகே மாஸ்டர், நான் இனிமேல் நாபேவா சண்டை போட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் டெலிபோர்டேஷன் சொல்றா. திடீர்னு மறைஞ்சு போயிருதா. இப்போ வானத்துல மேலே பறந்துட்டு நிற்கிறா. இவ எங்க போனா? திடீர்னு காணாம போயிட்டா. இவளால பறக்க முடியுமா அப்படின்னா இவ தப்பிச்சு ஓடாம இன்னும் எதுக்காக இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கா? ஒருவேளை என்னோட மேஜிக்கல் பீஸ்ட்டை இவளால தோக்கடிக்க முடியும்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டத்தலையை நினைக்கிறான். உன்னோட டிராகன்ஸை தோக்கடிக்க எனக்கு நிறைய வழிகள் இருக்கு. இந்த உலகத்தோட சுப்ரீம் பீயிங்கான நாஸ்ரிக்கோட ரூலர் கிட்ட வேலை பார்க்குற மெய்டு கிட்ட சண்டை போடுற ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைச்சிருக்கு, இதை நினைச்சு நீ பெருமைப்படணும் அப்படின்னு அவ சொல்றா. அவளை கொல்லுங்க அப்படின்னு அந்த மொட்டத்தலையை சொல்லுவோம். அவ மறைஞ்சு இவன் பின்னாடி வந்து அவனை குத்திடுதா. அவன் திரும்ப அட்டாக் பண்ணுவா. அவ டக்குன்னு டெலிபோர்டேஷன் ஆயிருதா. நான் அசந்த நேரம் பார்த்து என்னை குத்திட்டல அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், நான் உன்னை கொல்லணும்னு நினைச்சா என்னால ஈஸியா கொல்ல முடியும், அதுக்கு ஒரு சாம்பிள் தான் இப்ப காட்டினேன். ஆனா உன்னோட டிராகன்ஸை தோக்கடிக்கவே முடியாதுன்னு நினைச்சல, ஃபர்ஸ்ட் அதை கவனிப்புமா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. இந்த டிராகன்ஸ் கிட்ட மேஜிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, உன்னால தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மொட்டை தலையை சொல்லவும், இவ ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்றா. இது என்ன லெவல் மேஜிக் அப்படின்னு சொல்லி அவன் ஆச்சரியமா கேட்டுட்டு, இது என்ன மேஜிக்கா இருந்தாலும் உன்னால தோக்கடிக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். இந்த டிராகன்ஸோட மேஜிக் ரெசிஸ்டன்ஸ் 6th லெவல் மேஜிக் வரைக்கும் தான் தடுக்கும் அப்படின்னு அவ சொல்லவும், ஆனா கடவுள்களாலேயே 7th லெவல் மேஜிக் வரை தான் யூஸ் பண்ண முடியும், உன்னால 7th லெவல் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு அவன் கேட்கவும், அவ சிரிச்சுக்கிட்டே ஜஸ்ட் ஒரே ஒரு அட்டாக் தான் யூஸ் பண்றா. இப்போ அந்த டிராகன்ஸ் அவ்வளவுமே சில்லியா நொறுங்கி போயிருது. அப்படியே அவ அந்த மொட்டை தலையனையும் சேர்த்து எரிச்சு சாம்பலாக்கிருதா.
மனுஷங்களை ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்கிறா. நீ என்ன உன்னோட ஸ்வாட கீழே வச்சுட்டா உனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கூட கிடையாது, நீ இந்த கிரேட் லேடி கிளாம்ஸ்டைனை தோக்கடிச்சிடலான்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி அவள் ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா. நீ ஏதோ பெரிய வாரியர்ஸ் எல்லாம் கொண்டிருக்கேன்னு சொன்ன, என்ன கொள்றதுக்கு உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இப்போ அவள் நிறைய மேஜிக் ஸ்பெல்ல போட்டு நம்ம ஹீரோவை வந்து அட்டாக் பண்ணுறா. அவன் அசையாமல் நின்றுட்டு இருக்கான். கண்ணில் இருக்கிற ஓட்ட வழியாக அந்த கத்தியை சொருவி பெரிய பிளாஸ்டே பண்ணுறா. நம்ம ஹீரோ அவளை அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டுதான். நீ இன்னும் சாகலையா அப்படின்னு அவள் ஆச்சரியமாக கேட்கவும், உன்கிட்ட இதுக்கு மேலே மறைச்சு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஒரிஜினல் ஃபார்மை காட்டுறான். நீ ஒரு அண்டடா அப்படின்னு சொல்லி அவள் ஆச்சரியப்படுதா. நீ ஏதோ உன்னை பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருக்க, ஆனால் என்னோட லோ லெவல் மேஜிக் ஸ்கில்லை வச்சு கூட என்னால் உன்னை அழிக்க முடியும், ஆனால் அப்படி பண்ணோம்னா என்னோட மானா தான் வேஸ்ட்டாக போகும். அப்படியே பேசிக்கிட்டே அவளோட முதுகெலும்பை பிடிச்சி நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்க ஆரம்பிக்கிறான். ஓ இது என்னோட வழியில் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்ணில் இருக்கிற கத்தி எடுத்து தூக்கி போட்டு, அந்த அட்வென்ச்சரர்ஸோட கத்தியை வச்சு கூட உன்னை கொல்லலாம், ஆனால் அது வேஸ்ட்டு, அதனால இது என்கிட்டயே இருக்கட்டும். ஏன்னா அவனோட எலும்பு உடச்சி கொன்னா கூட எப்படினாலும் நீ கடைசியில் சாக தான் போகிற, அவங்களையும் இப்படி தானே கொஞ்சம் கொஞ்சமாக கொன்ன, அதே மாதிரி தான் நீயும் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை கொஞ்சம் கொஞ்சமாக வலிக்கிற மாதிரி கொண்டுகிட்டே இருக்கான். என்ன விடு அப்படின்னு சொல்லி அவள் கதறதா. நம்ம ஹீரோ அவளோட மொத்த எலும்பியை உடச்சு அவளை கடைசியாக கொன்றுதான். இப்போ ஹாம்ஸ்கே வந்துட்டு மாஸ்டர் மாஸ்டர்னு சொல்லி ஓடி வரான். நம்ம ஹீரோவை இந்த ஃபார்மில் பார்த்துட்டு இது மாஸ்டர் இல்லை மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். நாபே வந்து அடிச்சுட்டு, இந்த கிரீச்சருக்கு அறிவே இல்லை, இதை நம்ம வச்சுக்கிடணுமா அப்படின்னு சொல்லி கேட்குவோம். என்னதான் இருந்தாலும் இவன் லெஜெண்டரி வாய்ஸ் கிங், இவன்கிட்ட நிறைய மேஜிக்கல் பவர் இருக்கு, நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இவனை நாசரிக்கே கொண்டு போவோம். அப்புறமா இங்கே ஏதாச்சும் மேஜிக்கல் ஐட்டம் கிடந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கலெக்ட் பண்ணிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளோ சரி ஓகே அப்படின்னு சொல்றா. இப்போ நம்ம ஹீரோ உள்ள போறான். இந்த பேலையாடோட கண்ணை நான் ஹீலிங் பண்ணி ஈஸியாக சரி பண்ணிட முடியும், அதுக்கு முன்னாடி இந்த மேஜிக்கல் ஐட்டத்தை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி அப்ரைசல்னு சொல்றான். ஓ இதுதான் க்ரௌன் ஆஃப் விஸ்டமா, இதில் உண்மையிலேயே பெரிய மேஜிக்கல் பவர் இருக்கு, இந்த மேஜிக்கல் ஐட்டம் நாஸ்ரேக்கில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை எடுத்து வச்சுக்கிடுறான். மாஸ்டர் நான் அப்படி பேசினதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹாம்ஸ்கே சொல்றா. வாங்க நம்மளோட ஜாபை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். இப்போ நம்ம ஹீரோவா ஹையஸ்ட் லெவல் அட்வென்ச்சராக மாற்றிட்டாங்க, ஆனாலும் அடமாண்டியம் பிளேட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாவே கொஞ்சம் வருத்தப்படுறா. ஆல்பர்டோ ஏதோ பேசணும்னு சொன்னால் நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டெலிபதி மூலியமா ஆல்பர்டோவை காண்டாக்ட் பண்ணுறா. இப்போ மெசேஜ் அப்படின்னு சொன்ன உடனே ஆல்பர்டோ அங்கே இருந்துட்டு, லார்டைன்ஸ் நாஸ்ரேக்கில் ஒரு பிரச்சனை, ஷெல்டியர் துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு ஆல்பர்டோ சொல்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் தான் இன்னும் வேறு லெவலில் சூப்பராகவும் அதே நேரத்தில் சீரியஸாகவும் போக ஆரம்பிக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.